வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப ஆழமான, அதே சமயம் நம்ம மனச அப்படியே தொடுற ஒரு சிறுகதையை தான் விரிவாக காண போகிறோம். எழுத்தாளர் கார்த்திகேயன் எழுதிய இந்த சிறுகதை ஒரு அழகான, பசுமையான கிராமத்துல ஆரம்பிச்சு நகரத்தோட கடினமான, கொஞ்சம் கசப்பான யதார்த்தங்களுக்குள்ள நம்மை கூட்டிட்டு போகுது. உண்மையை சொல்லணும்னா, நாம பலரும் நம்ம வாழ்நாள்ல கடந்து வந்த, இல்லனா இப்போ கடந்துகிட்டு இருக்கிற ஒரு பயணத்தை ஒரு சின்னஞ்சிறு உயிரினத்தின் மூலமா எவ்வளவு தத்ரூபமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு ஆசிரியர். வாங்க, அந்த அழகிய கிராமத்திற்கும் அங்க சிறகடிக்கிற அந்த சின்ன ஜீவனுக்கும் என்னதான் தொடர்பு அப்படிங்கறத இந்த ஆழமான அலசலின் மூலம் முழுமையாக புரிஞ்சுக்குவோம். சரி, முதல்ல இந்த கதைக்குள்ள அப்படியே ஆழமா இறங்குவோம். அழகாபுரி அப்படின்னு ஒரு அழகான கிராமம். பேருக்கேத்த மாதிரியே அப்படி ஒரு அழகு. அந்த கிராமத்தோட அழகிற்கு சற்றும் குறையாத ஒரு வண்ணத்து பூச்சி அங்க இருக்கு. அதோட சிறகுகள் எவ்ளோ அழகா இருந்துச்சுன்னு ஆசிரியர் விவரிக்கிற விதத்தை பார்த்தா நிஜமாவே சிலிர்க்க வைக்குது. அது எப்படி இருக்குன்னா, புகழ்பெற்ற ஓவியர் ரவிவர்மன் தன்னோட தூரிகைய அப்படி உதரும்போது சிதறிய வண்ணத்துளிகள் இதோட சிறகுகள்ல விழுந்துருச்சோ அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அது ஒரு நடமாடும் ஓவியமாவே வலம் வருது. இயற்கையோட மிக உன்னதமான ஒரு படைப்புன்னு சொல்லலாம் இல்லையா? இப்படிப்பட்ட இந்த வண்ணத்து பூச்சியோட பின்னணியில இருந்துதான் நம்ம கதை ஆரம்பிக்குது. இந்த வண்ணத்து பூச்சி எப்படி உருவாச்சு அப்படிங்கிற பயணத்தை பாருங்களேன். ஒரு தாய் வண்ணத்து பூச்சி தன் குழந்தை இந்த உலகத்திற்கு வரும்போது ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1000 செடிகளை தேடி அலைஞ்சு அதுல மிக சிறந்த ஒரு செடியை தேர்ந்தெடுத்து தன்னோட முட்டைகளை இடுது. அந்த பாதுகாப்பான சூழல்ல முட்டையிலிருந்து புழுவாவும், புழுவிலிருந்து பூச்சியாவும், அதுக்கப்புறம் ஒரு முழுமையான அழகிய வண்ணத்து பூச்சியாவும் அது பரிணாமம் அடையுது. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, பாதுகாப்பான, அன்பான, இயற்கையோட ஒன்றி போன ஒரு கிராமத்து பின்னணியில அதோட வாழ்க்கை எவ்வளவு சீரா சிறப்பா தொடங்கியிருக்கு அப்படிங்கறதே இது நமக்கு உணர்த்துது. இப்படி தன் இறக்கைகளை அசைத்து கொண்டு அழகாபுரி கிராமத்தை ரொம்ப சந்தோஷமா சுற்றி திரிந்த அந்த வண்ணத்து பூச்சிக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு எண்ணம் தோணுது. நாம ஏன் நகரத்திற்கு செல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒற்றை கேள்வி அதோட வாழ்க்கை பாதையே அப்படியே புரட்டி போடுது. யோசிச்சு பாருங்க, இது வெறும் ஒரு பூச்சியோட எண்ணம் மட்டும் கிடையாது, மனிதர்களாகிய நமக்கும் அடிக்கடி வரக்கூடிய ஒரு ஆசையோட பிரதிபலிப்பு தான் இது, இல்லையா? சரி, அந்த வண்ணத்து பூச்சி ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. தன் பாதுகாப்பான கிராமத்தை விட்டு நகரத்தை நோக்கி பறக்க தொடங்கிடுச்சு. ஆச்சரியப்படும் விதமா அது வெற்றிகரமா நகரத்தையும் போய் சேர்ந்துருச்சு. ஆனா அங்க அதுக்காக காத்திருந்த வரவேற்பு என்ன தெரியுமா? இதைத்தான் ஆசிரியர் மிகச் சிறப்பா எடுத்து காட்டுறாரு. அழகாபுரி கிராமத்திற்கும் இந்த நகரத்திற்கும் உள்ள இடைவெளியை கவனிச்சிங்கன்னா, கிராமத்துல எங்கு திரும்பினாலும் மரங்கள், செடிகள், பூக்கள் அப்படின்னு பசுமை நிறைந்து காணப்பட்டுச்சு. ஆனா நகரத்துல வண்ணத்து பூச்சிக்கு ஒரே குழப்பம். எங்க பார்த்தாலும் வெறும் காங்கிரீட் கட்டிடங்கள். அது ஒரு காங்கிரீட் சுடுகாடாவே அதுக்கு தெரிஞ்சது. போக்குவரத்து நெரிசலும் புகையும் நிறைந்த அந்த நகரத்துல ஒரு மரத்தையோ பூவையோ தேடி அலைய வேண்டிய பரிதாப நிலைமை அதுக்கு வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் மேல அந்த வண்ணத்து பூச்சி தான் மூச்சு விடவே ரொம்ப சிரமப்பட்டுச்சு. இதுதான் நகரத்தோட உண்மையான முகம். நகரத்தோட இந்த மூச்சு திணறலுக்கு மத்தியில அது ஒரு வீட்டு மாடி தோட்டத்தை பாக்குது. அங்க ஒரு போன்சாய் செடிய பார்த்ததும் அதுக்கு முதல்ல ரொம்ப ஆச்சரியம். அதாவது, ஒரு 6 அடி உயரத்துல சுதந்திரமா வளர வேண்டிய ஒரு செடி வெறும் 1/2 அடி தொட்டிக்குள் அப்படியே சுருக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆச்சரியமா பார்த்த அந்த வண்ணத்து பூச்சிக்கு அதுக்கப்புறம் தான் அந்த செடியோட இயலாம புரிய ஆரம்பிக்குது. சுதந்திரத்தை இழந்து தவிக்கிற அந்த செடியை பார்த்து இப்போ அது ரொம்ப பரிதாபப்படுது. அட பாவமே, நகரத்துல இயற்கைக்கு கூட சுதந்திரம் இல்ல போலையே அப்படிங்கறது அது உணர்ந்த தருணம் இது. கொஞ்ச நேரம் அந்த மாடி தோட்டத்துல உட்கார்ந்து தீவிரமா யோசிக்குது வண்ணத்து பூச்சி. அப்போ அதுக்கு கசப்பான ஒரு உண்மை உரைக்குது. இங்க உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவையான உணவும் சுவாசிக்கும் காற்றுமே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கே. இந்த நகரத்துல கண்டிப்பா நம்மால வாழ முடியாது அப்படிங்கறத உணர்ந்த உடனே சுற்றிலும் பசுமையாய் பூத்துக்குளுங்கிற தன்னோட அழகிய கிராமத்தோட நினைவுகள் அதோட மனசுக்குள்ள அப்படியே அலை அலையா வருது. உடனே ஒரு முடிவுக்கு வருது. இந்த நகர வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம திரும்பவும் நம்ம கிராமத்திற்கே போகணும் அப்படின்னு நினைச்சு தனது சிறகுகளை விரித்து பறக்க தொடங்குது. தன்னோட விடாமுயற்சியால ஒரு வழியா வெற்றிகரமா அந்த வண்ணத்து பூச்சி தன்னோட சொந்த கிராமமான அழகாபுரிக்கே திரும்பி வந்துடுச்சு. அந்த சுத்தமான காத்துல அதோட அழகிய இறக்கைகள் படப்படவன அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய சோகம். இந்த 13 அப்படிங்கிற எண் ஒரு சோகமான முடிவை குறிக்குது. வண்ணத்து பூச்சி அந்த சுத்தமான காத்துல பறக்கல, அதோட சிறகுகள் மட்டும்தான் காத்துல படப்படத்துக்கிட்டு இருந்துச்சு. காரணம் என்னன்னா, ஒரு வண்ணத்து பூச்சியோட ஆயுட்காலமான 13 வாரங்கள் முடிஞ்சிடுச்சு. அது தன் கிராமத்தை அடைந்து விட்டாலும் அந்த வாழ்க்கைய அனுபவிக்க அதுக்குள்ள இப்போ உயிர் இல்ல. இப்போ இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாம இதுவரை பார்த்தது நிஜமான ஒரு வண்ணத்து பூச்சியோட பயணம் மட்டும் கிடையாது. இது சங்கரலிங்கம் அப்படிங்கிற ஒரு மனிதர் தன்னோட கையில வச்சு படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கதை. ஆனா இந்த கதைய படிச்சு முடிச்சிட்டு புத்தகத்தை மூடி வைக்கும்போது சங்கரலிங்கத்தோட கண்கள் முழுவதும் கண்ணீரால நிறைஞ்சிருக்கு. அவருக்கு ஏன் இவ்ளோ பெரிய வலி?
ஒரு சின்ன பூச்சியோட கதை ஒரு மனிதனை இவ்வளவு தூரம் ஏன் கலங்க வைக்கணும்? வாங்க அந்த ரகசியத்தை இப்ப உடைப்போம். சங்கரலிங்கம் எவ்வளவு தூரம் அழுதத்திற்கான காரணம் இது வெறும் வண்ணத்து பூச்சியோட கதை மட்டும் கிடையாது. இது அவருடைய சொந்த கதையும் கூட. ஆமாங்க, அவரும் தன் அழகான கிராமத்தை விட்டுட்டு ஏதோ சாதிக்கணுங்கிற ஆசையோட நகரத்திற்கு வந்தவர்தான். அவரும் அந்த வண்ணத்து பூச்சியை போலவே இந்த கான்கிரீட் காட்டில் மூச்சு திணறி வாழ்க்கை போராட்டத்துல சிக்கி தவித்தவர்தான். மீண்டும் தன் கிராமத்திற்கு திரும்பணும்னு ஏங்கி அதற்காகவே வாழ்ந்து காலம் கடந்து தன் கிராமத்திற்கு திரும்பின போது தன் வாழ்க்கையோட பெரும் பகுதியை, அதாவது தன்னோட ஆயுட்காலத்தை தான் இழந்துட்டோம் அப்படிங்கறத உணர்ந்ததால தான் அவர் கண்கள்ல அத்தனை கண்ணீர். சொல்லப்போனா அந்த வண்ணத்து பூச்சி அவரேதான். கார்த்திகேயனோட இந்த சிறுகதை சங்கரலிங்கத்தோடு முடிஞ்சிடல. இந்த கதை நம்ம எல்லாரையும் பார்த்து மிக முக்கியமான ஆழமான ஒரு கேள்வியை முன்வைக்குது. நாமும் நம்ம நிம்மதியும் சுதந்திரத்தையும் இயற்கையான வாழ்க்கையும் தொலைத்துவிட்டு வெறும் பிழைப்பிற்காக இந்த நகரத்து கான்கிரீட் காடுகள்ல மூச்சு திணறிக் கொண்டிருக்கிற மனித வண்ணத்து பூச்சிகள் தானா? நமக்கான காலம் முழுவதுமா முடிந்து போவதற்குள் நமது உண்மையான மகிழ்ச்சியை நம்ம தேடி கண்டுபிடிப்போமா? இந்த கேள்வியும் சிந்தனையும் உங்களுக்குள்ளும் ஓடிக்கிட்டு இருக்கும் நம்புறேன். இந்த சிந்தனையோடு இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பயணம் உங்களுக்கு பல புதிய திறப்புகளை வழங்கியிருக்கும் நம்புறேன். ரொம்ப நன்றி.